Hey guys, welcome back to my channel. ரொம்ப நாள் கழிச்சு திரும்பவும் ஆரம்பிக்கிற விளாகு இதுக்கப்புறமும் கண்டினியூஸாக வரும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜொமேட்டோ தான் போக போகிறோம். ஜொமேட்டோவில் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா, இந்த உலகத்தில் இருக்க எல்லா தங்கத்தையும் உனக்கே தரமா. இன்றைக்கி ஜொமேட்டோ சைடு என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் எடுத்தால் 80 ரூபா. இன்றைக்கி என்ன டேன்றது நான் சொல்கிறேன். எதனால் இந்த ஆஃபர்ன்றது சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஃபுல் டே ஓட்டினோம்னா 3500 வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நான் ஃபுல் டைம்லாம் ஓட்டலை. கிட்டத்தட்ட ஒரு 8 ஹவர்ஸ் ஓட்டலான்னு இருக்கேன். 8 ஹவர்ஸ்னால் லஞ்ச் அண்ட் டின்னர் 2 மட்டும். 12 மணிக்கு லாகின் பண்ணி 4 மணிக்கு க்ளோஸு, திரும்ப 7 மணிக்கு லாகின் பண்ணி 10 மணிக்கு க்ளோஸு, அந்த மாதிரி ஓட்டலான்னு இருக்கேன். நமக்கு ஃபஸ்ட் ஆர்டர் வந்திருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆற்காடு நியூ பிரியாணியில். இருக்கிற லொக்கேஷன் எங்கன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ நான் போயிட்டுருக்க லொக்கேஷன். ஆர்டர் ரெடி கைஸ். அக்கா ஆர்டர் இருக்கா? மட்டன் ஆஃப்க்கா, மட்டன் பிரியாணி ஆஃப்னு இருக்கு. மாற்றி கொடுத்துட்டீங்களா? ஹாப்பி மதர்ஸ் டேக்கா. ஹாப்பி மதர்ஸ் டே. இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா அதான், இன்னைக்கு மதர்ஸ் டே கைஸ். டே என்னடா இந்த பக்கம் கொடுத்துட்டான். சோலி முடிஞ்சு. இன்னைக்கு எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திர சிட்டி சைடு கொடுத்துட்டாங்க. ரொம்ப கஷ்டம். அந்த பக்கம் போனாலே ஆர்டர் வராது. என்னடா பண்ண போகிறேன். இன்றைக்கி ஒரு ஆர்டர் 80 ரூபான்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறீங்களாடா. அது ஆர்டரே வராத பக்கம் கொடுத்தீங்கன்னா நான் என்னடா பண்ணுவேன். ஹாப்பி மதர்ஸ் டேக்கா. பாய். வரலையா? நேற்று நைட்டு அதே மாதிரி தான். நேற்று நைட்டும் வர. நேற்று நைட்டு வந்துச்சிங்களா? நான் ஊரை பக்கம் போயிருந்தேன். ஊரை பக்கம் வரல. 3 ஆர்டர் தான் வந்துச்சு 4 மணி நேரத்துக்கு. ஸோ கைஸ், நமக்கு செகண்ட் ஆர்டர் வந்திருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா தலப்பாக்கட்டு லாட்ஜ். ஒன்றை சுற்றி அடிச்சு கண்ணாடவா ப்ரோ 5602. தேங்க்யூ ப்ரோ. ஸோ கைஸ், இன்றைக்கி என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதர்ஸ் டே. நம்ம வீடியோ பார்க்குற எல்லா மதர்ஸுக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே, அதாவது அன்னையர் தின வாழ்த்துக்கள். ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ தான் செகண்ட் ஆர்டரே வந்திருக்கு. ரொம்ப காண்டாக இருக்குது. 80 ரூபா தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறானுங்க. நல்லா ஆர்டரே வர மாட்டேது. ஒரு 5-6 ஆர்டர் எடுக்கலான்ற மைண்ட் தாட்டில் நான் வந்தேன். கடைசியில் ஆனால் ஆர்டரே வர மாட்டேது. ஒரு 1000 ரூபா நீங்கள் சம்பாரிச்சு. ஜொமேட்டோவில் ஆர்டர் போட்டிங்களா? வரும். ஹலோ, இங்கே தான் செக்யூரிட்டி கேட்டு. ஓகே ஓகே. அதான் நானும் பார்க்குறேன் ஆன்லைன். சும்மா அடி படம் பிடிக்கல. சும்மா வெயில் வேறு போட்டு கொளுத்துது. கொடுத்துட்டு போய் அவன் வரேன்னு சொன்னாங்க. நேம் முரளி சென்பாக்கா. ஓகே. இல்லை பரவாயில்ல. இல்லை வேணாம். இல்லை பரவாயில்லக்கா. ஆ
இந்த மாதிரி மனசெல்லாம் யாருக்கு வரும்? ஸோ கைஸ் 2 ஆர்டர் கம்ப்ளீட். பிஸ்கெட் இருக்குது, சாப்பிட்றீங்களா? பிஸ்கெட் சாப்பிட்றீங்களாண்ணா? ஓகே வரண்ணா. என் மேலே கை வச்ச காலி அந்திருண்டா உன்னோட தாலி. ஸோ கைஸ் அதாவது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அவங்க வந்து பார்த்துருப்பீங்க நீங்களே வீடியோ. பட்டு அவங்க டிப்ஸு கொடுத்தாங்க, நான் டிப்ஸ் வாங்க மறுத்துட்டேன். பட் எதுக்கு டிப்ஸ் வாங்கணும் அப்படின்றதுக்காக நான் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு வந்து வேணாம் தான் சொல்லுவோம். அவங்க வலுக்கட்டாயமாக கொடுத்தா மட்டும் தான் நான் வாங்குவேன் கையிலேருந்து வாங்கும் போது. பட் அவங்க வந்து ஆன்லைன் மூலிமா டிப்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிப்பேன், பிரச்சனை இல்லை. நான் இது வரைக்கும் நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. எனக்கு 50, 70, 100 ரூபா வரைக்குமே டிப்ஸ் வந்துருக்கு. பட் நான் வேணாம் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். பட் அவங்க 2-3 வாட்டி கழிச்சு பரவாயில்லன்னு தான். இதிலே ஒரே ஒரு அண்ணன் மட்டும் எனக்கு அது நான் மறக்கவே மாட்டேன். அவர் இந்த மாதிரி ஆர்டருக்கு அவர் வந்து ஆன்லைன் கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருந்தாரு. கேஷ் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நில்றா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். சரி நானும் இன்னும் ஒருவேளை கம்மியான கொடுத்துருவேன்னு சொல்லி செக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தா கரெக்டாக தான் கொடுத்துருந்தாரு. இன்னும் தான் உள்ளே போயிட்டு 50 ரூபா எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த வச்சுக்கோ அப்படின்னாரு. இல்லை நான் பரவாயில்ல நான் வேணாண்ணா அப்படின்னா, பரவாயில்ல ஃபுட்ராடி வச்சுக்கிட்டா அந்தரா போடா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்துட்டு போயிட்டார். ஒரு சில பேர்லாம் ஏதோ கிளம்பிக்கின்னு டிப்ஸ் கொடுப்பாங்க, ஆனால் ஒரு சில பேர் வந்து மனசார டிப்ஸ் கொடுப்பாங்க. அதுதான் வந்து பெஸ்ட்டில். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வேணான்னு சொன்னதுக்கும் நான் பரவாயில்ல வச்சுக்கோங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னாங்க. தட் ஒன் இவங்க கொடுக்குற அந்த டிப்ஸு அந்த மாதிரி காசில் தான் நான் வந்து இந்த மாதிரி பிஸ்கெட்டு ஸ்நாக்ஸு அதெல்லாம் வாங்குறேன். பட் என் காசில் வந்து வாங்க முடியுமான்னு கேட்டால் சத்தியமாக இல்லை. பட் ஆனால் நான் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் டெய்லி வந்து கொடுக்கணுன்னு தான் ஆசைப்படுவேன் பிஸ்கெட்டு அந்த மாதிரி ஏதாவது சாக்லேட்டு. ஆனால் பட் என்கிட்ட வந்து காசு இல்லை. அதனால் எப்போயோ இந்த மாதிரி வர டிப்ஸில் அந்த மாதிரிலாம் என்னால் வாங்கி தர முடியும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இருக்கும்போது கொடுக்குறேன், இல்லாத போது நான் சீரியஸாக கேட்டாலே இல்லைன்னா சொல்லுவேன். இருக்கும்போது கொடுப்பேன், இல்லாத போது வந்து என்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அப்போ என்கிட்ட இருக்காது. எல்லா டைமும் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் அதுவும் எனக்கு தெரியாது. பட் ஆனால் என்னால் முடிஞ்சதை கொடுப்போம், அவ்வளோதான். ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க இன்னும் ஒரு நாள் தர மாட்டேற, நீ வீடியோக்காக கொடுக்குற அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் ஐ டோன்ட் கேர், அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கவே மாட்டேன். பட் என்கிட்ட இருக்கும்போது நான் கேமரா இல்லைனா கூட சரி, என்கிட்ட இருக்கும்போது நான் வந்து கொடுப்பேன், இல்லைன்னு தான் சொல்லுவேன். போன வாரம் கூட மகேந்திர சிட்டியில் வந்து ஆர்டர் எடுக்க போயிருந்தேன். அப்போ நான் கேமரா எடுத்துகிட்டு போகல. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து ஏதோ ரோட்டில் கத்திட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசிக்குது அதனால கத்திட்டு இருக்காங்க அப்படின்னு போல் நினச்சாங்க. அப்புறம் அங்கேருந்து ஒரு 2-3 பேர் நம்ம ஜொமேட்டோவில் வேலை செய்கிறதாங்க நிறைய பேர் இருந்தாங்க. அங்கேருந்து 2 பேர் என்னம்மா வேணும்னு கேட்டாங்க. பசிக்குதுன்னு சொன்னாங்க போல். சரி வாங்க தோசை வாங்கி தரேன்னு சொன்னோடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தா தோசைலாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அவங்க கத்திட்டு இருந்தால் நானே வாங்கி கொடுக்கலாம் ஐடியில் தான் இருந்தேன். தோசை தான் வாங்கி தர முடியும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா தோசைலாம் வேணாம் அப்படின்ட்டாங்க. வேறு என்ன வேணும்னு கேட்டால் இந்த மாதிரி சிக்கன் கிரேவி, சிக்கன் ரைஸ் அந்த மாதிரி தான் ஏதாவது வேணுன்ட்டாங்க. அப்போவே எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு, இவங்க வேறு எதுவோ கேட்குறாங்க போல் அப்படின்ற மாதிரி. சரி அது வேறு வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் சைலண்ட்டாக விட்டேன். அங்கே தான் நின்றுருந்தேன். அப்புறம் பார்த்தா அவங்க எல்லாருக்கிட்டையுமே கேட்டுருந்தாங்க. கேட்டு ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க, ரோட்டில் உட்காந்துட்டாங்க. கடைசியாக சுற்றி என்கிட்ட வந்துட்டாங்க. பட் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சரி 100 ரூபா தானே வாங்கி கொடுத்துலாமே சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டேன். பட் பசிக்காக கேட்டால் பரவாயில்ல. அவங்க பசிக்குது அப்படின்னா எது வாங்கி கொடுத்தாலும் சாப்பிடணும், அதானே. அதை விட்டு அவங்க சிக்கன் கிரேவி தான் வேணும், சிக்கன் பிரியாணி தான் வேணும் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ண முடியும்? அன்னைக்குன்னு என் தலையில் எழுதிருந்துச்சு நீ தான் கொடுக்கணுன்னு. ஸோ கொடுத்துட்டு வந்துட்டான். விடுங்க பார்த்துக்கலாம். அடுத்து 3வது ஆர்டருக்கு 3 மணி நேரம் நிற்கணும் போல். என்னடா பண்ணுவேன் டேய், என்னடா பண்ணுறீங்க? காய்ஸ் இன்னைக்கு டே என்னன்னு பார்த்தீங்கன்னா மதர்ஸ் டே. மதர்ஸ் டேனாலே இந்த சாங் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். சரி வாங்க வைப் பண்ணுவோம். வேறில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே, ஊர் கண் எந்த மேலே பட்டாலும் உயிர் நோக துடித்தாயே, உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே, உனக்கேவோ தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும். ஸோ கைஸ் 3வது ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா தலப்பக்கட்டில் தான் வந்திருக்கு. ஐயோ 11 நிமிஷமா? திவ்யா எங்கன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திர ஓல்டு சிட்டி.
கீழே வேறு போட்டு பொழக்குது, எங்கே போய் நிற்கிறதுன்னு தெரில. நிழலாகவும் இல்லை எங்கேயும். உள்ள இங்கே விடவா, இங்கே வா. ஓகே ஓகே. மொத்த எவ்வளோ பொறுத்து இங்கே வச்சுட்டு போகணுமா, எடுத்துகிட்டு போகலாமா? இங்கே வச்சுட்டு போவா அது. ஸோ காய்ஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா லஞ்சில் வந்து 4 ஆர்டர் தான் வந்துச்சு. 4 ஆர்டருக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 சம்திங் வந்துச்சு. ஆனால் ஆர்டரே நீ பெருசாக வரவே இல்லை, என்னன்னு தெரியல. பாரு 603 ரூபா தான் வந்திருக்கு. இன்சென்டிவ் ஆஃபர் பார்த்தீங்கன்னா 320, ஆர்டர் பெருசாக 283. 4 ஹவர் கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ஓட்டியிருக்கேன். 3.5 மணி நேரத்துக்கு 603 ரூபா தான். இதை வச்சு என்ன பண்ணுறதுனே தெரில. மதர்ஸ் டே 3500 4000 வரும்னு சொல்லிட்டு ஃபேக்காக விட்டானுங்க. ஒரு வருது வாயில் சொன்னானுங்க, பட் ஆனால் ஒன்றுமே வரல. ரொம்ப கஷ்டங்க. சீரியஸாக இன்றைக்கி ஒரு 1500 2000 வரைக்கும் எப்படியாச்சும் அடிச்சிடலாம். ஒரு ஆர்டருக்கு 80 ரூபா எக்ஸ்ட்ரான்னு போட்டிருந்தானுங்க. ஆனால் 80 ரூபா போட்டிருக்காங்களே, எப்படியும் வந்துடும் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் வேஸ்ட்டாக போச்சு. 603 ரூபா. 603 ரூபான்றது ஓகே தான் 4 ஆர்டருக்கு. பட் ஒரு 5-6 ஆர்டர் எடுத்திருந்தா 400 ரூபா இன்சென்டிவ், ஒரு 400 800 வந்துருக்குன்னு நினச்சேன். சேர்த்து டின்னர் ஓட்ட வந்தோம்னா அப்போது ஒரு 500 ரூபா வரும். 1300 400 கிட்ட வரும்னு நினச்சேன். நினப்பு தான் போய் இருக்குன்ற மாதிரி சரியே இல்லை. என் லைஃப்லேயே நான் பண்ண பெரிய தப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா இதோ இவனை வாங்கினது தான். ஏன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இவனை வாங்கினதுலேருந்தே ஒரே பிரச்சனை தான், காசு பிரச்சனை. காசு பிரச்சனைனா என்னன்னே எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஒரு வருஷமாக காசு ப்ராப்ளம் தான் எனக்கு அதிகமாக, வேறு எந்த ப்ராப்ளமுமே இல்லை. அமௌண்ட்டு மட்டும் தான் ப்ராப்ளமாகவே இருக்குது. அதுக்கு மெயின் ரீசனே இவனை எடுத்தது தான். பட் என்ன பண்ணுறது? ஆனால் இவனை எடுத்தது வேணால் காசு பிரச்சனை மட்டும்தான் வந்துச்சு எனக்கு. மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா ஜாலியாக ஊரை சுற்றுறோன்னா அதுக்கு மெயின் ரீசன் இவன் தான். பட் நல்லா தான் இருக்கான். காசு பிரச்சனை மட்டும் இல்லைன்னா இவனை நான் எந்த குறையுமே சொல்லியிருக்க மாட்டேன். என்னடா பண்ணுறது? எப்படியாச்சு காசு பிரச்சனையை க்ளோஸ் பண்ணணும். காய்ஸ், நம்ம வந்து லஞ்சு அண்ட் டின்னர் ரெண்டுமே ஓட்டி வந்து எவ்வளோ இன்கம் வருது அப்படின்னு பார்க்கறதுக்காக வீடியோ பண்ணோம். பட் ஆனால் ஒரு சில ரீசனால் லஞ்சோடு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோப்ரோ கைஸ், நம்ம இன்ஸ்டா 360 யூஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கு எல்லாருமே தெரியும். பட் இன்ஸ்டா 360 மைக் அடாப்டர் வந்து திடீர்னு வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ நெக்ஸ்ட் விலாகும் எப்படி பண்ணுறதுன்னு தெரில. இதுக்கு ஒரு புது மைக் அடாப்டர் வாங்கி தான் நம்ம வந்து திரும்ப விலாகிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. சரி பார்க்கலாம் கைஸ். அடுத்த வீடியோ வர கொஞ்சம் நாள் ஆகும். பட் அடாப்டர் வாங்கிட்டு தான் அடுத்த வீடியோ வந்து போடணும். ஸோ இதனால் நான் வந்து லஞ்சோடு வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். டின்னர் வந்து ஓட்டுவோம், ஆனால் பட் வீடியோ போட முடியாது. ஸோ இன்றைக்கி டேவோட இன்கம் எவ்வளோ வந்துச்சுன்றதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வாங்கலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்றைக்கி டேவோட இன்கம் இது தான். ஓகே கைஸ், டாட்டா, see you, bye.